முக்கிய செய்திகள். இஸ்ரேல் மற்றும் ஈரான் செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் தாக்குதல் நடைபெறலாம் என வெளியுறவுத்துறை எச்சரிக்கை. தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளார் மோடி. தூய்மையான அரசியல்வாதி என்ற தகுதியை இழந்து விட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. கலவர கட்சிகளை உள்ளே விட்டால் அமைதியும் தொழில் வளர்ச்சியும் போய்விடும். கோவைக்கு வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்துக்கு மாற்றியதாக ஸ்டாலின் புகார். எண்ணெய் கிணறு அமைக்கும் முயற்சிகளை தடுக்க கோரும் மயிலாடுதுறை. காவிரியில் கதவணை கட்ட வாக்காளர்கள் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் செல்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி மோதல் ஏற்பட்டது. இதில் இஸ்ரேல் தரப்பில் 2500 பேரும் காசா பகுதியைச் சேர்ந்த 33,000 பேரும் பலியாகினர். போர் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் சிரியா தலைநகர் டமாஸ்கில் உள்ள ஈரான் தூதரக வளாகம் மீது கடந்த 1ஆம் தேதி குண்டு வீசி தாக்கப்பட்டது. இதில் தூதரகத்தில் இருந்த ஈரான் ராணுவத்தைச் சேர்ந்த 3 முக்கிய தளபதிகள் உட்பட 7 பேரும், சிரியாவைச் சேர்ந்த 4 பேரும், ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த ஒருவரும் பலியாகினர். இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல்தான் என்று குற்றம் சாட்டிய ஈரான் அந்நாட்டிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தது. ஆனால் குற்றச்சாட்டை மறுத்த இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்தது. இந்நிலையில் 100 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் மிக பெரியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலை விட்டு வெளியேறுவது குறித்து விரைந்து முடிவெடுக்குமாறு தனது நாட்டு மக்களுக்கு பிரிட்டனும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், லெபனான் மற்றும் பாலஸ்தீனிய பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று பிரான்ஸ் அரசு தனது குடிமக்களை எச்சரித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்று இந்தியர்களை வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது. தற்போது ஈரான் அல்லது இஸ்ரேலில் வசிக்கும் அனைவரும் அங்குள்ள இந்திய தூதரங்களை தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே லெபனான் எல்லையில் இருந்து 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. அவற்றில் சில வழிமறிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் மேலும் சில ஏவுகணைகள் காலி மைதானங்களில் விழுந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தூய்மையான அரசியல்வாதி என கூறிக்கொள்ளும் திரு மோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழலை செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை செட்டிப்பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ராகுல் காந்தி கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் நிலவுவதாக கூறினார். ஏழை மக்களுக்காக திரு மோடி ஒன்றுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாமல் 25 பணக்காரர்களின் 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துள்ளதாக கூறினார். துறைமுகம், விமான நிலையம், சாலைகள் என அதானி விரும்பிய அனைத்தையும் பிரதமர் கொடுத்து விடுவதாக விமர்சித்த திரு ராகுல் காந்தி அவரை விமர்சித்ததற்காக தனது எம்பி பதவி பறிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. I was quite happy that they took my house. I didn't want their house. There are millions of houses that I have in India in the hearts of my people. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me because I don't have a political relationship with you. I have a loving family relationship with you. எனது மூத்த சகோதரர் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி வேறு எந்த அரசியல் தலைவரையும் இப்படி அழைப்பது இல்லை என்று தெரிவித்தார். தமிழகம் வந்து தோசை பிடிக்கும் என்று கூறும் திரு மோடி டெல்லிக்கு சென்ற பிறகு ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று பேசுவதாக அவர் விமர்சித்தார். தேர்தல் பத்திரம் மூலம் மிகப்பெரிய ஊழலை பாஜக நடத்தியுள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். A contract was given to a businessman and then a few weeks later suddenly that businessman gave money to the BJP, meaning for the largest contracts in the country, thousands of crores, highways, mines, these businessmen were giving a cut to the BJP. This is the single biggest act of corruption done by anybody in the world, and Mr. Narendra Modi calls it cleaning politics. Yes, and my brother calls it the washing machine. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகே தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து வெளியே வந்துள்ளதாக கூறிய திரு ராகுல் காந்தி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ மூலம் எதிர்க்கட்சிகள் மீது திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார்.
ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப்போவதாக கூறி வரும் பாஜக இந்த நாட்டின் அதிகார அமைப்புகள், சட்டத்துறை, தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவைகளில் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்களை பணியமர்த்தியுள்ளதாகவும் இது நாட்டின் அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி நீட் தேர்வு விலக்கு, 30 லட்சம் பேருக்கு அரசு வேலை, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உரிமை தொகை, அரசு வேலைகளில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திரு ராகுல் காந்தி உறுதியளித்தார். முன்னதாக நெல்லையில் தம்மை வரவேற்க காத்திருந்த குழந்தைகளை கொஞ்சிய அவர் சாக்லேட் கொடுத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதேபோல கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இனிப்பகத்திற்கு சென்று இனிப்பு வாங்கிய திரு ராகுல் காந்தி அங்கிருந்த ஊழியர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். அந்த இனிப்பு பையை பிரச்சார மேடையில் திரு ஸ்டாலினிடம் அவர் வழங்கினார். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டால் கோவையின் அமைதியும் தொழில் வளர்ச்சியும் போய்விடும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கோவை மாவட்டம் சிட்டிபாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மீதும் சகோதரர் திரு ராகுல் காந்தி மீதும் தமிழக மக்கள் என்றும் தனியாத அன்பும் பாசமும் கொண்டிருப்பதாக கூறினார். நாடு சந்திக்க இருக்கும் 2ஆம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோள் நிற்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைதான் இந்த எலெக்ஷன் ஹீரோ என்று அவர் கூறினார். இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான். திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நீட் தேர்வு விலக்கு, வேளாண் இடுபொருட்களுக்கு GST வரி இருக்காது, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். எப்போதும் வெளிநாட்டு டூரில் இருக்கும் பிரதமர் திரு மோடி தேர்தல் வந்துவிட்டதால் தற்போது உள்நாட்டு டூரில் இருப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்தார். தமது 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை பற்றி பேசாமல் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுவதையே அவர் வழக்கமாக கொண்டுள்ளதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஊழலை பற்றி பேசுவதற்கு திரு மோடி வெட்கப்பட வேண்டும் என்றும், ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டினால் அதற்கு வேந்தராக இருக்க அவருக்குத்தான் அத்தனை தகுதியும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் பத்திரம் திட்டத்தை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கியது திரு மோடிதான் என்று அவர் குற்றம் சாட்டினார். PM கேர்ஸ் திட்டத்தின் மூலம் 10,000 கோடி ரூபாய் வசூலித்தது குறித்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கும் மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வைத்து ஊழல் கரை படிந்தவர்களை சுத்தப்படுத்தும் திரு மோடி ஊழலை பற்றி இனியும் பேசலாமா என திரு ஸ்டாலின் வினவினார். ரஃபேல் விமான ஊழலில் பயனடைந்தது யார் என காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்று வரை பிரதமர் பதிலளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நாட்டை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர எடப்பாடி திரு பழனிசாமி களத்துக்கு வந்திருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். GST சட்டத்தை கொண்டு வந்து கோவையில் முதலாளிகளாக இருந்தவர்களை எல்லாம் கடனாளிகளாக மாற்றியது பாஜக என்று திரு ஸ்டாலின் கூறினார். கொங்கு பகுதி தமக்கு மிகவும் நெருக்கமான பகுதி என்று பேசும் திரு மோடி கோவையில் முதலீடு செய்ய வந்த மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை மிரட்டி குஜராத்திற்கு மடைமாற்றி துரோகம் இழைத்ததாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6,500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சிருந்தோம். ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாற்றினது தான் பாஜக. பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டால் அமைதி, தொழில் வளர்ச்சி போய்விடும் என்று திரு ஸ்டாலின் எச்சரித்தார். பாஜக கூட்டணியும் அதன் பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் திரு உதயநிதி நேற்றிரவு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 10 ஆண்டுகளில் 800 ரூபாய் வரை உயர்த்திவிட்டு தற்போது தேர்தலுக்காக 100 ரூபாயை திரு மோடி குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் உரிமைகளை மத்திய பாஜக அரசிடம் அடகு வைத்தவர் திரு பழனிசாமி என்று திரு உதயநிதி விமர்சனம் செய்தார்.
சரியா? திரு பாலமணி பழனிசாமியும் திரு மோடி அவர்களும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எந்த வருஷம் 2019 ஜனவரி 27 வச்சு ஒரே ஒரு கல்வி திரு மோடி அவர்களும் திரு பாலமணி பழனிசாமியும் மதுரையில வச்சுட்டு போனா அடிக்கல் நாளைக்கு போனா ஒத்த கல்லு அந்த ஒத்த கல்லையே நான் போயிட்டு வந்தேன். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரச்சாரம் செய்த பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை என்று சாடினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திரு பழனிசாமி மத்திய பாஜக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விற்குது, 34 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தால் எப்படி இந்த லாரி இயக்குவார்கள்? இந்த லாரி கட்டணம், லாரியுடைய வாடகை உயர்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து பொருளுடைய விலை உயர்ந்தது. சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி ஜலகண்டாபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூரில் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நடத்திய ரோடு ஷோவை காண மக்கள் ஆர்வம் காட்டாததால் ரோடு ஷோ பிசுபிசுத்து போனது. சிதம்பரத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் பேசும்போதே கூட்டத்தினர் கலைந்து செல்ல அவர்களை 2 நிமிடங்கள் அமரும்படி நிர்மலா சீதாராமன் எரிச்சலுடன் கேட்டுக்கொண்டார். அம்மா தாய்மார்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன், உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது. விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு விஜய பிரபாகரை ஆதரித்து மதுரை செக்கானூரணி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் ஒரு சீட்டுக்காக பாஜகவிடம் கட்சியை அடகு வைத்த திருமதி ராதிகா சரத்குமார் பாஜகவின் கொள்கை கோட்பாடு குறித்து கூற முடியுமா என சவால் விடுத்தார். பிஜேபி கட்சியினுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, கட்சியினுடைய தலைவர்கள் யார், நிறுவன தலைவர் யார் என்று ராதிகா சரத்குமார் சொல்லிவிட்டால் அவங்க இப்ப சொல்றாங்க அட்டிகா விளம்பரத்துல ஏமாந்துட்டே சரத்குமார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கட்சியவே அடமானம் வைத்து ஒரு சீட்டு ஒற்றை சீட்டுக்காக வந்திருக்கின்றார்கள். தேனி மாவட்டம் போடியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திமுகவின் திட்டங்களை பட்டியலிட்டு இதுபோன்ற சாதனைகளை கூறி பிரதமர் திரு மோடி வாக்கு சேகரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். பெரியகுளத்தில் கொட்டும் மழையில் பிரச்சாரம் செய்த அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டாலும் எண்ணெய் கிணறு குறித்த அச்சம் தொடரும் மயிலாடுதுறை தொகுதியில் கடல் கொண்ட காவிரி கதவணை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. காவிரி ஆற்றுத்துறையில் பார்வதி மயிலாக உருவெடுத்து ஆடி சிவபெருமானை வழிபட்டதால் மயில் ஆடு துறை என்ற பெயர் காரணம் கூறப்படும் இப்பகுதி 18ஆம் நூற்றாண்டு வரை மயூரபுரம் என்றும் மாயவரம் என்றும் அழைக்கப்பட்ட இடம். சோழ தேசத்தின் கடல் கொண்ட பூம்புகார், தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை, தமிழும் சைவமும் வளர்த்த தருமபுரம், திருவாவடுதுறை ஆதீனங்கள், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் காணும் கும்பகோணம், ஆடிப்பெருக்கு விழா, சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள், நாச்சியார் கோயில் பித்தளை குத்துவிளக்கு, நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் ஆகியவை மயிலாடுதுறையின் தனி அடையாளங்கள். தமிழ்நாட்டின் பழமையான நகராட்சிகளில் ஒன்றான மயிலாடுதுறை தனி மாவட்டமாக மாறியும் இன்னும் போதிய ரயில் வசதி இல்லாத பகுதியாகவே உள்ள நிலையில் தரங்கம்பாடி வழித்தடத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள். குடகுமலையில் உற்பத்தியாகி பூம்புகாரில் கடலில் கலக்கும் காவிரி டெல்டா பகுதியான இங்கு உரம் மற்றும் இடுபொருட்களின் விலை உயர்வால் வேளாண் தொழிலும் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நடவு பணி முதல் அறுவடை வரை இயந்திர பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அவற்றின் வாடகைக்கான மானிய தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று கோரும் விவசாயிகள் கொள்ளிடம் ஆற்றின் அளக்குடி பகுதியில் ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் கதவணை ஒன்றை எழுப்ப வேண்டும் என்று கோருகிறார்கள். நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பு. 3000 ஆண்டுகளுக்கு முன் கடலில் மூழ்கிய பூம்புகார் குறித்து தொல்லியல் துறை முழுமையாக ஆய்வு செய்து அதன் வரலாற்று தரவுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். எண்ணெய் கிணறு தோண்ட அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு அறிவித்த பிறகும் பழைய எண்ணெய் கிணறுகளை சரி செய்வதாக கூறிக்கொண்டு புதிய திட்டத்தை அமல்படுத்த ONGC முயற்சிப்பதை தடுக்க வேண்டும் என்பது மயிலாடுதுறை வாக்காளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. கூரைநாடு பகுதியில் தயாரிக்கப்படும் கூரைப்புடவை திருமண வைபவத்தின் மங்கள அம்சமாக உள்ளதால் அவற்றின் விற்பனையை அதிகரிக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை கூடுதலாக அமைக்க வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை.
சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள இத்தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,56,846 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,81,436 பேரும் என மொத்தம் 15,38,351 வாக்காளர்கள் உள்ளனர். காங்கிரஸ் 11 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும் இங்கே வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் சுதா, அதிமுக சார்பில் திரு பாபு, பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் திரு ம.க. ஸ்டாலின் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் போட்டியிடுகிறார். பிரச்சனைகளில் வாழ பழகிப்போன மயிலாடுதுறை வாக்காளர்கள் தங்கள் தலைவலிகள் தீர தைலமாய் கை கொடுக்கும் வேட்பாளரை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் சிவமோகா மக்களவை தொகுதியில் பாஜக போட்டி வேட்பாளராக முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஈஸ்வரப்பா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதலே பாஜகவிற்குள் உட்கட்சி மோதல் வலுத்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கர்நாடக பாஜக மூத்த தலைவர் திரு ஈஸ்வரப்பா அதிருப்தியில் இருந்தார். ஆனால் டெல்லி சென்ற அவரை சந்திக்க மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மறுத்துவிட்டார். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா மகனும் அம்மாநில பாஜக தலைவருமான திரு ராகவேந்திராவை எதிர்த்து சிவமோகா மக்களவை தொகுதியில் திரு ஈஸ்வரப்பா மனு தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற அவர் பிரம்மாண்ட ரோடு ஷோவையும் நடத்தினார். தாம் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் பிரதமர் திரு மோடியின் படத்துடன் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக திரு ஈஸ்வரப்பா அறிவித்துள்ளார். கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சரான அவர் போட்டி வேட்பாளராக நிற்பதால் எடியூரப்பா மகனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 200 தொகுதிகள் கூட கிடைக்காது என்று கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 10 ஆண்டுகால ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை பாஜக செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் கைது போன்ற பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை அரசியலை மக்கள் நன்கு புரிந்துள்ளதாகவும் தேர்தல் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திரு சித்தராமையா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் செல்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தூய்மையான அரசியல்வாதி என கூறிக்கொள்ளும் மோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழலை செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டால் கோவையின் அமைதியும் தொழில் வளர்ச்சியும் போய்விடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.